இந்த கல்லூரியினுடைய ஆரம்பத்திலே இருந்து இன்றையான ஒரு வரலாற்றை உங்களுக்கு எடுத்து கூறி அதில் எவ்வளவு தூரம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த பாடசாலை என்பதை பற்றி ஒரு மதிப்பு ஒன்று செய்யலாம் என்று நான் யோசிக்கிறேன். இந்த கல்லூரி எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை 6ஆம் வகுப்பு மாணவர்களின் ஒருவர் தயார் செய்து 4 இல்லங்களும் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ADHS என்று கூறுவோம். அதை விரிவுபடுத்தி சொல்லக்கூடிய கல்வி பொதுத்தராக உயர்தர செய்த ஒரு மாநிலம். கொடி 2 நிறங்களை உடையது. ஒன்று சிகப்பு, மற்றது பச்சை. எண்ணத்தை குறிக்கிறது. என்ன சிந்தனையை எண்ணத்தை குறித்த அந்த 2 கலரையும் தந்திருக்கிறார். 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கடாமை புரிந்து விளைப்பார்கள். வாழ்ந்த இந்த கல்லூரியிலே நான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறேன். இது என்னுடைய அனுபவ பகிர்வின் பிரதானமான அம்சம். முதலிலே என்னுடைய கல்லூரி என்றும் என்னை விட்டு என்னுடைய எண்ணங்களை விட்டோ அல்லது என்னை விட்டோ அகல முடியாத ஒன்று. என்னை கற்பித்த ஆசிரியர், புலமையான ஆசிரியர்கள். பத்மாகா டீச்சர் ஆரம்பத்தில் கல்வியை ஆரம்பித்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நேசக்கா, பாக்கியக்கா, மிஸ் ஜெயராணிகிஸ், அதைத் தொடர்ந்து விவி கங்கையா, திரு கே வேலுப்பிள்ளை, சின்னத்தம் திரு கே சின்னத்தம், அடுத்தது ஏவி நாகலிங்கம், அடுத்ததாக வி பொன்னுச்சாமி, திரு வைத்தியலிங்கம் ஆகியோர் என்னை ஆரம்ப பிரிவிலே கல்வியை கற்பித்தார்கள். ஆரம்ப பிரிவு சொல்லும்போது 60லிருந்து 5ஆம் ஆண்டு வரை. அதைத் தொடர்ந்து இடைநிலை வகுப்பு, குறிப்பாக இன்றும் என்னுடைய மனதிலே என்னை கற்பித்த ஆசிரியர்கள் நிறைந்திருக்கின்றார். தம்பு மாஸ்டர் என்பவர், சித்ரா, நடேசன் மாஸ்டர், சங்கீதம். ஏன் உதற்கூடுகிறேன் என்றால் 2ம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பாடங்கள் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளும். இன்று இந்த பாடங்களினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்கள் உணராததால் பிற்காலங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சித்திரத்தை வரைந்து காட்டவோ அல்லது ஒரு தேவாரத்தை பாடி காட்டவோ அல்லது ஒரு சினிமா பாடலை பாடி காட்டவோ முடியாதவர்களாக இருக்கிறார். ஆகவேதான் அவர்களை நான் கூற வேண்டியுள்ளேன். அதை விடுத்து திரு கார்த்தீஸ்வரன், என் செல்லத்துறை, 2 பேரும் தமிழ் கற்பித்த இடைநிலை ஆசிரியர். அடுத்தது திரு கனகசபை ஆசிரியர், பொது விஞ்ஞான கற்பித்த ஆசிரியர். திரு குமாரசுவாமி என்பவர் இங்கே எல்லா விதமான தொழிற்கல்வியும் இருந்தது.
கயிறு பின்னுதல், மர வேலை, தகர வேலை என்று எல்லா தொழிற்கல்வியும் கல்வியும் கற்பிக்கப்பட்டது. அதில் ஆசிரியர் குமார் சுவாமி அவர் ஒற்றுமட்டை கொண்டு சொல்வார், கூட போகும்போது சொல்வார், கூடி முடிந்த உடனே அடுத்த கிழமை அதை ஊற்றி அடிக்க சொல்லுவார், அடித்து முடிந்து காயப்பட சொல்லுவார். பிறகு கயிறு ஒன்று அங்கு இருந்து அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் அங்கு ஒரு மண்டபம் இருந்தது. கயிறு பின்னுகின்ற இதற்கு எங்களுக்கு சொல்லித் தருவார். அந்த கயிறை பின்னிக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் பின்னுகின்ற கயிறு அப்போது மதில்களிலே எங்களுடைய வீட்டு வேலிகளை கட்டுவர கிணறுகளை கட்டுவதற்கு பெரும் உதவியாக இருந்தது. இடநிலை வகுப்பிலே அதிபராக இருந்தவர் கேரிஸ் சரவணம் புகழ்பெற்ற இந்த பாடசாலையிலே பல ஆண்டுகள் அதிபராக இருக்கிறார். அவருடைய ஓய்வு காலங்களின் பொழுது ஜூப்ளி மலர் மேகசின் அடிக்கப்பட்டது. அவருடைய பிரியாவுடை நடந்து முடிந்தவுடனே நாங்கள் எல்லாரும் அவரை மூலத்திலே ஒன்று விட்டு வந்தோம். பிஸ்கட் அல்ல, நல்ல தேதி சகலமானது. அப்படியான பெரியவர்களை 25 ஆண்டுகள் இந்த பாடசாலையை அறிகிறார்கள். அடுத்த தேவி தமிழாயர் ஆசிரியராக இருந்தார், உபாதிகராக இருந்தார், அதிபராக இருந்தார். அவர் மானிப்பாயை செய்தவர். அதிகாலையிலே வந்துவிடுவார், தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்தார். இந்த இடம் பஸ் போருமாயிருந்தால் இந்த பாடசாலையில் அவர் சின்னோட அறை இருந்தது. பழைய ஹோம் சயின்ஸ் ரூமில் பக்கத்தில் அருகே தங்கி அவர் அடுத்த நாள் பாடசாலைக்கு ஆய்வு வாழ்ந்தார். அப்படி கடமையுடன் பணிபுரிந்த அந்த பெரியார் ஒரு நாள் அதிகாலையிலே அந்த அறையிலே இருந்த பொழுது சோயினப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே மரணமாகிவிட்டார். அது பாடசாலையில் ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. தேவேந்திரா தியேட்டர் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இன்னைக்கு பேங்க் இன்டர்நேஷனல் பேங்க் நடக்கிறது. அந்த தியேட்டருடைய ஓனர் புனிச்சாமி அவருடைய மகன் இந்த பாடசாலையிலே கண்டெடுத்து இந்தியா சென்று பட்டதாரியாக வந்து இங்கேயே அவர் அமெரிக்கன் மிஷனாலே ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது நியமனம் எல்லாம் மிஷனரியாலே வழங்கப்பட்டார். அடல் செல்வி கமலா நாகலிங்கம் நாகலிங்கத்துடைய மகள். அடுத்தவர் திரு என் முத்தாலி கட்சியோட்டை சேர்ந்தவர். பிரபல்யமான ஓவியம் சித்திரபாடம் கற்பிப்பதிலே மிகவும் ஆர்வமும், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சித்திரபாடம் வரைய வேண்டும் என்ற அபாவம் அவரிடம். இன்றும் அவருடைய காலத்தில் வரையப்பட்ட சித்திரங்களை நான் இன்றும் போய் பார்க்கிறேன். என்னால் அவ்வளவு என்னுடைய முழுமையாக ஈடுபட்டு சித்திரத்தை இதில் ஓப்பனியா தியேட்டர் இருந்தது. அதில் 2 பக்கமும் பெண்களுடைய முகத்தை வரைந்து 2 பக்கமும் சமமாக வரைந்து அது பல ஆண்டுகளாக மாணவருடைய பெற்றோருடைய தசலை இருந்தது. துட்ட காலத்தை அந்த கட்டடங்கள் யாவும் அழிவடைந்துவிட்டன. அடுத்தது செல்வி சகுந்தரா சபாவதி பிள்ளை, டி.எஸ். சபாவதி பிள்ளை
இங்கே அதிபராக இருந்தால் அவருடைய சகோதரி ஒரு ஆங்கில பாடத்தை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக உயர்தரம் திரு எம் அருளானந்தம் அவர்கள் இலங்கை பல்கலைக்கழக பட்டதாரி. இந்த பாடசாலையின் முதல் நியமனம் பெற்று இங்கே தனி தெரிவுமுறையை செய்தவர். அவர் கல்வியை மட்டுமல்ல ஒழுக்கம், விளையாட்டுத்துறை முக்கியத்துவம் கொடுத்தார். முதலாவது தவணையிலே கிரிக்கெட் மைதானங்களுடைய வடமொழியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் அவர் கிரிக்கெட் பயிற்சி செய்தார். இரண்டாவது தவணையிலே மேல்வல்லுநர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் அந்த பயிற்சிகளை தருவார். மூன்றாவது உடைப்பந்தாட்ட கோச். இப்படியாக தான் இலங்கை பல்கலைக்கழகத்திலே படித்த பொழுது எந்தெந்த துறைகளிலே பிரகாசித்தாரோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்து எங்களை ஓரளவுக்கு பிரகாசிக்க பெருமை அவர் புரியும். அவர் வரலாற்று பேராசிரியராக இருந்தவர் இலங்கை பல்கலைக்கழகத்திலே. அவருடைய காலம் முடிவடைந்த உடனே அவருக்கு நியமனம் தீபக் கல்லூரியில் கிடைக்கும். அவர் வகுப்பறைக்கு வந்தார் என்றால் எதுவுமே சோப்பு எடுப்பார், கையை வச்சு உருட்டி வரலாற்றை கதையாக கூறுவார். ஆண்டுகள் தப்பாது, நிகழ்வுகள் தப்பாது, ஒழுங்காக அவற்றை கட்டினார். அப்படியான ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியர். அவர் தாங்கள் பல்கலைக்கழகத்தில் பெற்ற அறிவை எங்களுக்கு உவட்டி எங்களை இந்த வரலாற்று துறையிலே மேல் வகுப்பதிலே படிப்பதற்கும் பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து வரலாற்றை படிப்பதற்கும் அத்திவாக விட்டார். இலங்கை வரலாறு, இலங்கை சரித்திரம், ஐரோப்பிய வரலாறு, ஆங்கிலேய வரலாறு என்பன எங்களுக்கு அவரால் கற்பிக்கப்பட்டார். அத்துடன் அறிவியல், அதாவது நாங்கள் சொல்லுவோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதையும் அவர் கற்பித்தார். அடுத்தது எங்களை எல்லாம் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் கற்பிக்கின்ற ஒருவர். ஆள் பெரிய உருவம் அல்ல, ஒரு சிறியவர், பண்டிதர் கே. சிதம்பர பிள்ளை கச்சாரோட்டர். நடந்து வருவார். பாடசாலை கர்மங்களை வெல் அடித்து 5 நிமிடத்துக்குள் பள்ளி வகுப்பில் இருக்கிறார். வெல் அடித்து முடிவதற்கு 10 நிமிஷத்துக்கு பாடத்தை முடித்து தான் படிப்பித்தவற்றை மீண்டும் மீண்டும் கேட்பார். அடுத்து வெல் அடிக்க வெள்ளமாக. அப்படியான உயர்ந்த சிந்தனை எங்கள் மீது பற்றி கொண்ட ஒரு பெருந்தகையாம் இவர். ஆகவேதான் என்னுடைய நினைவுகளிலே அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அதற்கு கூடுதலாக கூறி என்னுடைய நேரத்தை மேலும் செலுத்தாமல் அடுத்தது என்னுடைய விளையாட்டு மைதானம் அதை பெற்று வகுப்பறை கல்வியும் பார்த்து விளையாட்டு மைதானம் பிரதானமாக மனதிலே பார்த்தேன். கச்சா வீதியிலே கடற்கரைக்கு அருகாமையில் உள்ள மகளங்கடி மைதானம் தான் என்னுடைய விளையாட்டு. உண்மையிலேயே அதிகாலைக்கு நான் 5 மணிக்கு எங்களுடைய கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஹனிஃபா ஒருவர், இங்கே ராசியா ஒருவர், 10 இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு இருக்கும். அதிகாலையில் 5 மணிக்கு சென்று பயிற்சி, கடற்கரை காற்று, அந்த பயிற்சி அதில் இன்று வரை இடகாத்திரமாக உள்ளது. இந்த விளையாட்டு அவ்வளவு மகளங்கேடி மைதானத்திலே தான் நடக்கும்.
முதலாம் தவணை கிரிக்கெட். சாஃப்ட்பால் கிரிக்கெட்ல ஹார்ட்பால். அந்த பயிற்சியை வழங்கியவர் நான் ஏற்கனவே சொல்ற ஆசிரியர் திரு அருளானந்த். நிறைந்த பயிற்சிகளை தந்து எங்களை பாடசாலையில் ஒரு டீம் ஆக்கி நான் அந்த டீமில் இருந்து பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு போட்டிக்கு சென்றோம். பல பாடசாலைகளில் குறிப்பாக வைத்தீஸ்வரா கல்லூரி, சட்டம் கல்லூரி இப்படியான கல்லூரிகளுக்கு நாங்கள் சென்று தோற்றம் கொண்டு வென்றோம். இரண்டாம் தவணையிலே மெய்வல்லுநர் அது சீசன் அந்த கிரவுண்ட்ஸ் அப்படி அமைந்திருந்தது. அந்த மெய்வல்லுநர் போட்டி பயிற்சிகளையும் பெற்று அந்த பயிற்சிகளிலே நாங்கள் தேடி அடுத்தது மூன்றாவது தவணை உடைப்பந்தாள். மழை காலம் வடங்கனி மயிலாடுதுறை கால் வைத்தால் எப்படி இருக்கின்றது எல்லா சிறுவர்களுக்கும் தெரியாது. சரகி போகும் போல் அடி போட்டு போலோட போல் போட்டு அப்படியான மகளங்களிலே விளையாடினால் இவர்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். அதுடன் பாடசாலையிலே பிரதான மண்டபத்தின் பக்கத்திலே ஒரு மண்டபம் உண்டு. அங்கே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை உடைத்தார்கள். அது இதுவரையும் இருந்தது. அது பெடல் டென்னிஸ். ரெண்டு ரேக்கெட், ரெண்டு பேர் அல்லது 4 டென்னிஸ் மைதானத்திலே அப்படி விளையாடுவது கூட நாங்கள் மாணவர்களுக்கு இன்று மாதம் அதை ஆரம்பித்திருக்கிறவர் எங்களுக்கு பெடல் டென்னிஸ். அத்துடன் கிளிக்கட்டு, வார ஓட்டம் என்பதும் காலமே புதிய காலமே 7 மணி படித்து வந்து என்னன்னு கண்டால் கிளிக்கட்டு விளையாட அல்லது வார ஓட்டம். இந்த விட்டால் காலம் கண்டினியூ போக மாட்டோம். இதுதான் மத்தியானம் 2 நேர பாடசாலை. வீட்டுக்கு போவோம். சாப்பாடு கொதிக்க வைத்து கொண்டிருப்பார்கள். குளம் சுட சுட இருக்கும். ஆனால் அதை கொண்டு கொள்ள முடியாது. ஓடியவம் ஏன்னு சொன்னால் இந்த கிளித்தட்டு வாடு. அப்பொழுது எங்களுக்கு பிடி கற்பித்தவர் திரு தேவபால் சிங். சொந்த ஆங்கில புலவர் உள்ளவர். எங்களுக்கு கல்லூரியிலே எங்களுக்கு கற்பித்து பயிற்சிகள் தந்து அதன் பலாதி ஆசிரியர் கல்லூரிக்கு விரும்பி அழைக்கின்றனர். பொம்பளை பிள்ளைகளுக்கு மிஸ் உணர்வு உயரமான டீச்சர். இந்த நிலையில ஒளிபரப்பாக கொண்டை போடக்கூடிய அப்படிப்பட்ட ஆசிரியர் பெண்பிள்ளை பிள்ளைகளுக்கு பயிற்சியை கொடுத்து எங்கள் பொம்பளை பிள்ளைகள் வடமாகாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளில் விளையாடி வெற்றி பெறுவதற்கு அவரே காரணமாக இருந்தார். மண்டபத்தை பார்க்கிறீர்கள். பெரிய மண்டபம், ஹியூஜ் மண்டபம். பள்ளிக்கூடத்திலே மிகவும் உயரமான அதிக வகுப்பறைகளை கொண்ட நடுவே லைப்ரரி. இதான் நாங்கள் கட்டுகின்ற பொழுது இருந்த பாடசாலை தேசியமயமாக்கப்பட்ட பின்னர் அவர்கள் பங்கு கொண்டுள்ளார்கள். அந்த விஷயம் ஆகவே அந்த கட்டடம் இப்பொழுது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அந்த கட்டிடத்திலே வாழ்ந்த வாழ்க்கை பசுமையாக நினைவாய். எப்பொழுது நாங்கள் நூலில் செல்லக்கூடிய வசதியும் வாய்ப்பு இருந்தது. ஃப்ரீ பாடம் ஆசிரியர் பெறுவார்கள். நாங்கள் சென்று அது நூலிலே பயன்படுத்தும். இங்கே நான் சுற்றுப்பெற 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்புடைய வகுப்புகளும் சிங்கள வகுப்பும் எங்களுக்கு கட்டினோம். சிறிசேனாசிரம் எங்களுக்கு
சிங்களத்தை கற்பித்து கொஞ்சம் நிகழ்ச்சியை காணும். இந்த கலவரத்தினாலே அவர் பிரதேசத்தை விட்டு ஒவ்வொரு துப்பாக்கி ஏற்பட்டதோடு எங்களுக்கு சிங்களங்களுக்கு கற்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் பிற்காலங்களில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது மிக கட்டணம் சிங்களம் தேசிய மொழி. அந்த மொழியை நாங்கள் கட்டாயத்தில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வாழ்வுடைய உயர்வுக்காக கற்கலாம். இந்த கட்டடத்தினுடைய கிழக்கு பக்கத்தை பார்த்தா தெரியும் ஒரு பிரதான மண்டபம் இருக்கின்றது. இந்த மண்டபத்திலே தான் எங்களுடைய சகல நிகழ்வுகளும் நடைபெறும். மேடையில் அங்காலே போகும் இங்காலே அட்வான்ஸ் லெவலில் நான் அந்த வகுப்பிலே மட்டும் இந்த வகுப்பிலே அப்புறம் படிக்கிற போது அதே போல ஹாலில் ஃபியூஸ்கள் அடங்கியிருக்கு. நீள வாங்க அங்காறு ஓய்வு நேரங்களில் மாணவர்கள் வந்து ஒரு பக்கம் மாணவிகள் ஒரு பக்கம் மாணவர்கள் வந்து தங்கியிருக்கிறார். எப்படா மதிய நேரம் விடுமண்டு காத்திருப்போம். ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ரேடியோ கனெக்ஷன் இருக்கிறார். ரேடியோ கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். ரேடியோ வீட்டில் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளே இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் ரேடியோ கேட்டு சந்தோஷப்பட்டோம். அந்த பிரதான மண்டபத்தை அடுத்து 2 வகுப்புகள் இருந்தது, அட்வான்ஸ் லெவல் வகுப்புகள். அதைத் தொடர்ந்து வகுப்பறைகளும் விஞ்ஞான ஆய்வு கூடங்களும் தனித்தனியாக இருந்தது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, zoology, பாட்னி அந்த லைனில் அப்படியே அந்த கட்டடம் இருந்தது. மாணவர்கள் அந்தந்த பாடங்களுக்கு அந்த ஆசிரியர் கூட்டிட்டு கல்விப்பார். நான் சொன்னேன், புலமை வாழ்ந்த ஆசிரியரிடம் நாங்கள் கற்று 1967ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அங்கு கல்வி கற்கும் போது எனக்கு 8/1/1970ஆம் ஆண்டு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. கடைசி வருஷம் பல்கலைக்கழக இறுதி ஆண்டு. ஆசிரியர் தொழில் பார்க்கிறோம்னா கல்வியை தொடர்வதாக. இங்கே நான் கல்வி அதிகாரி திரு வி கந்தசுவாமி அவர்களை ஒரு சின்ன பள்ளிக்கூடம் சக்தி சாந்திராணி பாடசாலை ஒரு நேர பாடலை 5ஆம் வகுப்பு போகும். அங்கே என்னை வழிநடத்தியவர் அதிபர் உமாமகேஸ்வரன். அவருக்கு என்னுடைய நிலைமையை எங்களுக்கு சொல்லி நல்ல தொடர்ந்து படிக்கத்தான் 5 ஆசிரியர்கள் நான் மறுமுறை நிலைமையை சொல்ல அவர்களும் இவ்வளவு செய்கிற மனப்பான்மை எனக்கு அந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ பல்கலைக்கழகத்துக்கு போனால் சனியாக தான் போகலாம். வெள்ளிக்கிழமை மத்தியானம் எடுப்ப ட்ரெயின் உள்ளவர் கட்டி 9 மணிக்கு கொஞ்சம் பசஸ்ல நான் குடியிருந்த வீடு எனக்கு ஒரு அறை என்னுடைய நண்பர்களோடு கொண்டு வந்து அந்த நண்பர்களுடன் அந்த அறையை பங்கிட்டு அந்த 2 நாட்களும் அங்கேயே நான் தங்கி படிப்பிட்டு 2 தொழிலை செய்ய வேண்டியது. ஒரு முறை என்னுடைய புவியியல் பேராசிரியர் கே குலரன் சில வகுப்புகளுக்கு உண்மை காணல் சொல்லுவார். அதாவது கொஞ்சம் பேராக 10-15 பேருக்குள்ளதான் இருக்கும்.
அப்போ நான் அவருக்கு நிலைமையை சொன்னேன். தொழில் துறை விளையாட்டு பல்கலைக்கழக படிப்பு முடியாது, தொழில் துறை கஷ்டம். ஆகவே நீ போய்பார். அதற்கு ஒழுக்க உருவாது கற்பித்தம் என்பது விடயத்தை ஒழுக்க உருவாது. நிர்வாகத்திலே அதிகாரிகள் எனக்கு நோக்குடையிலே நடக்கிறது. நான் சொல்லுவேன். அப்ப சான்றாய் பணிபுரிந்து கல்வி கற்பித்து மத்திய உரையில் எடுத்து கொழும்பு சென்று சனியாயிரம் இருந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மேய்ச்சல் எடுத்து காலனை இங்கே வந்து படிப்பது. அங்கே இருந்த ஆசிரியர்களும் அறிவர்களும் எனக்கு பெரும் உதவியாக இருந்தார். நான் ஏற்கனவே நான் சொன்னது போல நான் சான்றாய் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது வட்டார கல்வி அதிகாரிகள் நீ கந்தசாமி என்பவர்கள் வேண்டுகோளின்படி என்னை 29/5/73 பிரிவல் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்து தன்னுடைய உதவியாளராக அந்த அறையை கொண்டிருந்தது. அந்த அறையிலே அந்த உதவியாளர் என்று சொல்லுகிற பொழுது அதிபர்கள் வருவார்கள். நான் இல்லாவிட்டால் அவர்கள் சமாளித்து சந்தர்ப்பத்தில் நோக்கி எழுதினார். 61 பாடசாலைகள் ஒரே வட்டார கல்வி அதிகாரிகள். இதைத்தான் வலய கல்வி படிப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்பொழுது கல்லூரிகள் 61 ஒரு வட்டார கல்வி அதிகாரிகளுடைய மேற்பார்வையில். அப்போ அவருக்கு உடனடியாக அவர் சொன்னார், நான் அறிவுடன் சொல்லுகிறேன் என்று சொல்லி பிரிவல் கல்லூரி இடமாற்றம். அப்பொழுது நான் கல்வியை கொண்டு சார்ந்தான் இடமாற்றம் தந்தார். அந்த காலங்களிலே எனக்கு அந்த திருமணாட்சியிலே இருந்த அதிபர்களுடைய தொடர்புகளும் அவருடைய செயற்பாடுகளும் எனக்கு ஒரு அதிபர் துறையிலே வந்தால் எப்படி கையாளும் ஆசிரியரை கையாளும் வட்டார கல்வி அதிகாரிகள் வந்து எவ்வாறு பணத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்யும். அவர்கள் எல்லாம் பாடசாலைகளுக்கு கதரவேச வாங்குதல், கண்முறைக்கு மெயில் அளித்தல், இப்படியான பாடங்களுக்கு அவர்கள் அதிகாரியாக இருந்தார். ஆகவே அங்கே கடமையாற்றும்போது பின்னேறம் பார்த்தால் ஒரு தொழில் சும்மா இருக்க வேண்டிய அதிகாரிகள் பார்த்தால் ஆகிவிடும். ஒரு சபாநாயக மாசமாக வந்தேன். சபாநாயகம் என்ன சும்மா இருக்கிறோம். இப்போ எங்களோட வந்து கற்பித்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கின்றன. திரு அருளாளர்கள் வெளிப்படையாக மாற்றிட்டாங்க. அதுபோல தாஸ் மாஸ்டரையும் வந்து மாற்றிருக்கார்கள். இந்த தொழிலையும் பார்த்து படிக்கிறோம். நான் வட்டார கல்வி அதிகாரிகள் சமாதத்தை நீங்கள் பண்ணுங்கள், நான் பாடுகிறேன். இந்த அனுபவம் எனக்கு பிரிவல் கல்லூரியில் ஆசிரியராக சேர்வதற்கு அப்பொழுது 7 வகுப்பு மாணவர்களுடைய வகுப்பை தந்த துணிந்து அவர்களுக்கு இலங்கை வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, அரசியல் என்ற பாடத்தை எனக்கு அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து மாணவர்கள் கற்று சித்தியர்கள் வருடாவரிடம் பல்கலைக்கழகத்திற்கு சென்றவை, அவர்கள் தொழில் வாய்ப்பினை பெற்றவை எனது கற்பித்தலில் மனதுறவை தந்தது. மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை பயிற்சியாளராகவும் ஆசிரியர் கழகங்களில் பட்டமேசை, அமெரிக்க மிஷன் ஐக்கிய நாணய சங்க செயலாளராகவும் மாணவ சங்கங்களில் உயர்தர வகுப்பு அசோசியேஷன் போன்ற சங்கங்களுக்கு நான் போஷகராகவும் இருந்தேன்.
ஆகவே இந்த கடமைகளை செய்வதற்கு எனக்கு நேரம் காலை 7 மணிக்கு விட வேண்டும், பின்னர் 6 மணிக்கு புறவு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் எனக்கு அது மனநிறைவை தந்தது. ஏனென்றால் எனக்கு கிடைத்த இணை சகலத்தையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இணை. ஆகவே 90ஆம் ஆண்டு உதவி அறிஞராக சேர்ந்து 94ஆம் ஆண்டு அறிஞராகி 2005ஆம் ஆண்டு வரை கடமையாற்றிய முறையை சொல்லியுள்ளேன். பதவியேற்ற அடுத்த வருஷம் சிவில் யுத்தம் தொடங்கி பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக நடத்துவோம், மாணவர்களை வழிநடத்துவோம், மத்தியானம் சாப்பிடுவோம் என்று அப்போ நான் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன். திடீர்னு பக்கத்தில் நடந்து போய் கைக்கு கூட இல்லையா நடந்து போகிறேன். சைக்கிள் வாங்க 150 ரூபா காசு இல்லை. ஆகவே 95ஆம் ஆண்டு சிவில் யுத்தம் இடம்பெற்றது. கல்லூரியில் இராணுவ முகாமுக்கு பாடசாலை கீழ்பிரிவு முழுவதும் திறந்தவெளி அரங்கு, அதாவது இந்த நாவல் மரத்தோட இப்படியே ஒரு கம்பி ஒரு கம்பி அடித்து விட்டால் இந்தாதி பக்கம் எல்லாம் இராணுவம் கூடிக்கொண்டிருக்கிறது. இது 95ஆம் ஆண்டு சிவில் உறவு பார்த்தால் யாழ்ப்பாணம் முழுக்க இராணுவம் கைப்பற்றி 2000ஆம் ஆண்டு எல்லா கருத்தையும் தென்மராட்சியை நோக்கி அனுப்பினார்கள். அவர்கள் தென்மராட்சியில் இந்த பள்ளிக்கூடத்துடன் 600 குடும்பங்கள் வந்து, இவர்கள் 50 குடும்பங்கள், 600 குடும்பங்கள் இங்கே வந்து சேர்ந்தது. அவர் யுத்த காலத்தில் இவ்வாறு சாவகச்சி நகரம் இராணுவம் யாழ்ப்பாணத்தில் படையெடுத்து வருகிறபோது, யாழ்ப்பாணத்தில் படையெடுத்து வருகிறார்கள் என்ற உடனே மக்கள் அதுக்கு முதல் கொடி நடையாக மழை பெய்யும் சாரி சாரியாக வந்தது. முதலே தங்க உடனே ஆழமான கூடு புக்காரா எல்லாம் அடித்து பள்ளிக்கூட தீரமாக இந்த நேரத்தில் பாடசாலை மட்டுமல்ல, வைத்தியசாலை, அரச நிறுவனங்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் வெளியேறுவோம். சாவகச்சேரி மக்கள் வலிகாமம் மாத்திரமல்ல, நெத்தியடி மாத்திரமல்ல, பருத்தித்துறை வரை புலம்பெயர்ந்தார், இடம்பெயர்ந்தார். எங்கள் பாடசாலை மாணவர்கள் வடமராட்சியிலே அவர்கள் அங்கே இருக்கின்ற போது நெல்லியடி மகா வித்தியாலயத்துடன் மாணவர்களை இணைக்க செய்து அதில் பொறுப்பாக ஆசிரியர் ஜெயராஜா அவர்கள் நாங்கள் கோண்டாவில் வலி நாம் அங்கவோ நாங்கள் யாழ்ப்பாண பிரதேச பிள்ளைகளை பெற்றோரை நாங்கள் இணைத்து நிரோ என்ற நிறுவனம் உபாதிபர் அருந்தவான் அவர்களுடைய நண்பர் ஒப்பில் உபாதிபராக இருந்தவர் வேலாயுத பிள்ளை அவர்களுடைய உதவி அவர்களுடைய கல்வி நிறுவனத்தில் எங்களுடைய பாடசாலையை அமைத்து நாங்கள் நடந்தோம். 2000ஆம் ஆண்டு 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் ராணுவத்தின் அனுமதி பெற்று நான் உபாதிபர்களும் எங்களுடைய காரியாலயத்தை கடமை புரிந்த சிவருடைய என்பவரும் பாடசாலை
அந்த அழிவடைந்த பட்டை காடுகளை, அழிவடைந்த கட்டிடங்களை ஒரு குறுகிய இடங்களில் மட்டும் நாங்கள் ராணுவம் ஒன்றுபடுத்தக்கூடாது. முக்கியமான ஆவணங்களை, மாணவர் பதிவேடுகள் இவற்றை மட்டும் எடுத்துக் கொண்டு வந்தோம். 2002ஆம் ஆண்டு தை மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் திரு என் தங்கராஜ் அவர்களும் உட்பட உபாதிபர் நாங்கள் அழிவடைந்த ஒரு பாடசாலை கட்டிடங்கள் எல்லாவற்றையும் புகப்படவதற்கு அழிவுகளை மதிப்பீடு செய்து என்னென்ன எல்லாம் உடனே போச்சு. ஒரு கட்டிடமும் இல்லை. 2002ஆம் ஆண்டு 21ஆம் தேதி யாழ் நல்லூரில் அமைந்துள்ள ஈரோவில் பொறியியலாளர் ராமதாஸ் எனக்கு ஏற்கனவே தெரிந்த ஒருவர் அவரிடம் என்னுடைய நிலைமையை எடுத்து போட்டேன். நீங்கள் அடைந்து கொண்டிருப்பா புதுசாக கட்ட போடும், எனக்கு நீங்கள் வந்து அவற்றை பார்த்து கொண்டு அவர் நேரடியாக வந்து பார்த்து, அப்ப நான் அவருக்கு சொன்னது என்னென்றால், எங்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை, நடுவிலே ஒரு விளையாட்டு மைதானம் பெறக்கூடியதாக சுற்றி வர மாடி கட்டிடங்கள் திட்டத்தை போட்டுட்டார். அதான் நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னேன், ஈரோடு ராமதாஸ். ஆகவே விளையாட்டு மைதானம் அமைத்து சுற்றி வர கட்டிடங்கள் அமைக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டதனாலே அவர் மிகவும் சிரமப்பட்டு எனக்கு உதவி செய்தார். கட்டிடங்களை கட்டுவதற்கு முதல் தளபாடம் தேவைப்பட்டது. ஆசிரியர் இருப்பதில் கருதை இல்லை, படிப்பு இருந்து படிப்பதற்கு கருது நேசி. அதை ஜிடிசன் நிறுவனம் ஏற்கனவே தொடர்புள்ள பொறியியலாளர் அவரிடம் முதல் சொல்லி சிறு உதவி 10 கதவை பேச செலவு சொல்லி அருமையான கருத்தையும் பேச தந்தார். அதை வைத்துக் கொண்டு தற்கால புத்தகங்களை நாங்கள் பாடசாலைகளை நடாவுவோம். அப்பொழுது மாணவர் பெற்றோர் எல்லோரும் சொல்லிட்டார்கள், ஆசிரியர்கள் சிறப்பாக கடமை. அவர் 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைபடங்களை கலந்துவினார். தெய்வக் கல்லூரி ப்ராஜெக்ட் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் என்ற ஒரு தொகுப்பை வெளிவந்து வந்தது. தகவல்களை பொறுத்து இந்த கல்லூரியில் ஆசிரியராக இருந்த என்னுடைய துணைவியார் யோகேஸ்வரி ராமேந்திரராஜ் அவர்கள் அந்த கல்லூரி ஆய்வடைந்த விடயங்களை எல்லாவற்றையும் எழுதி புதிய கட்டிடங்களை அமைக்க வேண்டிய படங்களை இணைத்து ஒரு தொகுப்பு நூலை அவர் அந்த மதிப்பீடுகளை ராமதாஸ் வந்திருந்தார். அவற்றையும் அவற்றுடன் இணைந்து திருமராட்சி கல்வி படிப்பாளர் திரு செல்வராஜா அவர்களிடம் ஒப்படைத்து அவருடைய ஆலோசனைப்படி உதவி அரசாங்க திருமராட்சி உதவி அரசாங்க அதிபர்களையும் அவருடைய ஆலோசனைப்படி யாழ் அரசாங்க அதிபரையும் வடமாகாண கல்வி படிப்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அந்த வெளியீடுகளை எங்களால் எழுதப்பட்ட அந்த வெளியீட்டை என்னுடைய கஷ்ட நிலையை அவருடைய ஆலோசனைப்படி வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் இந்த சர்ச்சைகளை அனுப்பி இந்த முயற்சி தூதரகங்கள் அனுப்பிய அந்த முயற்சி அதிகாரிகளுடன் கொண்ட தொடர்பு எங்களுக்கு ஒரு நல்ல விளைவை தந்தது. கல்லூரியை பாடசாலையை நடாத்துவதற்கு பெற்றோர், பழைய மாணவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள், வர்த்தக பிரதிகள், நலன்களோர் பாடசாலை வந்து சிரமதானம் செய்தார். அந்த சிரமதான மத்தியிலும் நிறுவனம்
மைதானங்களை சுற்றி ஒரு சிறுவை வைத்தார். மைதானத்திலே சென்ற இடத்தை 10 இடங்கள் ஆகவே அவர்களுடைய உதவியுடன் சிரமமான நடந்தது. கல்வி திணைக்களங்களுடைய உதவியுடன் கொட்டைகள் அமைத்து நாங்கள் பாடசாலை அமைத்தோம். 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு ஏற்பட்ட வகுப்பறை பற்றாக்குறையை நீங்க நமக்கு வேண்டுகோளின்படி ஈட்டிசர் நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்தார். அவருடைய உதவியினால்தான் முதலிலே இந்த கட்டிடம் அமைக்கக்கூடியதாக இருந்தது. 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த கட்டிடத்தை நாங்கள் ஆரம்பித்து 2004ஆம் ஆண்டு குறைந்த ஒரு காலப்பகுதியிலே கட்டிடத்தை 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நாங்கள் கட்டி முடித்து சுவிஸ் தூதரால் இந்த கல்வி இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. பழைய கட்டிடங்கள் எல்லாம் அழகாண்டி போச்சு. அப்ப அவங்களை நாங்கள் கேட்டோம், நீங்கள் அள்ளிக்கொண்டு போனீர்கள் மண்ணை வந்து அவர்களும் பெருந்தன்மையாக அள்ளிக்கொண்டு போற கட்டிட இடிபாடுகளை அங்கே கொட்டி போட்டு அங்கே இருந்து மண்ணுகளை கொண்டு வந்து இந்த மைதானத்தை அமைப்பதற்கு பெரும் உதவி செய்தார். நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் உதவி செய்தார். நான் கேட்டாலும் தெரியாது தந்தார். டச் வீதியில் பக்கமாக அமைந்துள்ள இடைநிலை வகுப்பு மாணவர்களுக்கு மாணவி கட்டிடம் நான் இதை குறிப்பாக 20 வகுப்பறைகள் இருக்கும். கட்சி உலக வங்கி எங்களுக்கு கட்சி தந்தது. ஆகவே இவ்வாறு யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு கல்லூரி மீண்டும் எழுந்து அந்த புத்தகத்திலே வருங்கால தேவைகள் என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறேன். ஆடிட்டோரியம் இந்த பாடசாலைக்கு மிகவும் அவசியமானது. எங்களால் கூட்டு செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆடிட்டோரியம் அது நிதியத்தை பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், அதிபர், ஆசிரியர்கள் கலந்துரையாடி எங்கே இந்த ஆடிட்டோரியை நாங்கள் அமைக்கிறோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக். அப்போ ஒரு திட்டம் இருந்தது. இது தனிப்பூர்ண இடம். நாங்கள் டச் ரோட் வழியாக ஆகவே அந்த விஞ்ஞான ஆய்வுடன் மேலே தொடர் மாடியை அப்படி மேலே கட்டி கீழே வேகண்டாக ஒரு பாடசாலைக்கு நுழைவதற்கு பெரிய லாரி வரக்கூடியதாக பொருட்களுடன் வரக்கூடியதாக உயரத்தை கழித்து அந்த கட்டிடத்தை கழித்து அந்த தொடர்மாடி கட்டிடத்துடன் இணைக்க வேண்டும். அடுத்தது அந்த காலத்தில் இருந்து நாங்கள் கஞ்சி நட்ராயாவோட அந்த கொட்டகையில் இப்போ அது மாற்றப்பட்டது. நான் டிப்ளோமா எனக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் கேட்டாங்க. டாக்டர் பக்கத்தில் அந்த ராயல் படி தாங்க. அப்போ என்னோட சூப்பர்வைசர் சொன்னால் நல்லது. அந்த கல்லூரிக்கு சென்று நாங்கள் கல்லூரியினுடைய பிரதம லிகிதர் என்னுடன் நெருக்கமான தொடர்பை கொண்டவர் அன்புராஜ். அவர் கூட்டிக்கொண்டு போய் ஆஃபீஸில் காட்டின பாடசாலைகளை கொண்ட கேன்டீனில் அன்றைக்கு நான் தற்போது கேன்டீன்களை ராயல் கல்லூரி கட்டிடம் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. அதற்குள்ள கட்டிடங்கள் கட்டினார். ஆனால்
கல்லூரியை மீள அமைக்கின்ற பொழுது இவை யாவும் என்னுடைய மனதிலே இருந்தது. அந்த கல்வி நவீனமாக ஆசிரியர்களுக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் எழுதுவதை பிரித்து சகல வசதிகள் சொன்ன உடனே அங்கே சில 4 ஊழியர்கள் அவர் நியமித்தோம். எல்லாம் திருப்திகரமாக இன்று அந்த பணியை பல இந்து பாடசாலைகள் நான் கூறும்போது அவரால் சிறப்பாக நடத்துகிறார். அதில் ஒன்று கல்வி. இவையாவும் எதிர்காலத்தில் மிக விரைவில் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று கல்வித்தரத்திலும் எங்கள் மாணவர்கள் முன்னோர்கள் கட்டிடங்களை மட்டும் அமைத்தால் கூடாது. கல்லும் சான்றும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்களாக கல்வி கல்வி தரம் உயர வேண்டும். இந்த கல்வி தரத்திலே உயர்ந்து ஒளி வீச வேண்டும் என்று இறைவனை வேண்டி இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த உரையை பொறுமையாக கேட்ட அன்பான மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை